வணக்கம். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் ஆளுநருடைய அதிகார விஷயத்துல எப்படி தீர்ப்பு கொடுத்துச்சு அப்படிங்கிற பார்த்தோம். இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது இந்தியாவிற்கே ஒரு சிறப்பு வாய்ந்த வரலாற்றில் பொறிக்க வேண்டிய ஒரு தீர்ப்பு. அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநர்கள் மாநில அரசு கொடுக்கின்ற மசோதாக்கள் மீது எவ்வளவு சீக்கிரம் முடிவை எடுக்க முடியுமோ எடுக்கணும் அப்படின்னு தான் இருக்கு. ஆனால் அதில் ப்ரிசைஸா இந்த காலகட்டத்திற்குள் ஆளுநர் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியது அப்படிங்கிறது திமுக அரசு. எப்படி சுதந்திரம் கிடைத்ததுக்கு அப்புறம் அரசியலமைப்பு சட்டத்தை வந்ததுக்கு பிறகு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வந்ததுனால் நீக்கப்பட்டதோ, அதை எதிர்த்து திமுக அரசு தந்தை பெரியார் அவர்கள்லாம் போராடி அதை கொண்டு வந்தாங்க இல்லையா? அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் திருத்தம் அப்படிங்கறத திமுக அரசும் தந்தை பெரியார் அவர்களும் சேர்ந்து போராடி கொண்டு வந்தார்கள் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலையை திமுக அரசு இன்று உருவாக்கி இருக்கிறது. ஒன்றிய அரசு அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தின் பெயரில் காலம் காலமாக இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்களை இன்டைரக்டா ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தது இல்லையா, ஆட்சி செலுத்திட்டு இருந்தது இல்லையா? அப்படிப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தில் பல திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படிங்கறதுதான் திமுகவினுடைய லட்சியம் அப்படிங்கிறது. அப்பதான் மாநில சுயாட்சி அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த அடிப்படையில் சட்டத்தின் வழியாகவே அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு மாற்றத்தை இப்ப கொண்டு வந்திருக்கு. அரசியலமைப்பு சட்டத்துல ஆளுநர் முடிவெடுக்கணும், எவ்வளவு சீக்கிரம் முடிவெடுக்கணும். ஆனா கால நிர்ணயம் அப்படிங்கிறது இல்லாம இருந்தது. அந்த மாற்றத்தை, அந்த திருத்தத்தை திமுக அரசு தன்னுடைய சட்ட போராட்டத்தின் மூலமாக நிறைவேற்றி இருக்கிறது. இப்படிப்பட்ட திமுகவை தான் இந்த அல்லக்கைகளும் அடிமைகளும் அணில் குட்டிகளும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன செய்தார்கள்? இப்படி அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வரணும், அந்த திருத்தங்கள் மாநில சுயாட்சிக்கானதாக இருக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்குங்கிற ஒரே காரணத்திற்காகவே திமுகவின் மீது சேற்றைவாதை எரிப்பது அப்படின்னு இந்த எதிரி கூட்டங்கள், அடிமை கூட்டங்கள், சூழ்ச்சி கூட்டங்கள், எட்டப்ப கூட்டங்கள் அப்படிங்கறது இறங்கியிருக்கு. அதனாலதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரோட அறிக்கையில குறிப்பிட்டிருந்தாரு, நோய் பரப்புகின்ற கிருமிகளை தடுப்பதற்காக வேலை செய்பவர்களை சில பேர் குறை சொல்றாங்க அப்படின்னா அவர்களுடைய நோக்கம் அந்த கிருமிகளை பாதுகாப்பது. பாசிச நோய் அப்படிங்கக்கூடிய பாஜக பரப்புகின்ற அந்த கிருமியை தடுப்பதற்காக அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வரணும்னு போராடிக்கிட்டு இருக்க திமுகவின் மீது அவதூறுகளை பரப்பக்கூடிய கும்பல் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாஜக போன்ற கிருமிகளை, சனாதன கிருமிகளை, பாசிச கிருமிகளை பாதுகாக்கணும் அப்படின்னு. திமுக அரசு என்றைக்குமே சட்ட போராட்டத்தின் மூலமாக தான் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. அந்த மாற்றத்தின் காரணமாகத்தான் இந்தியா முழுக்க அந்த மாற்றம் பரவி இருக்கிறது, அந்த வளர்ச்சி பரவி இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஆளுநருடைய அதிகாரத்தை எதிர்த்து, சர்வாதிகாரத்தை எதிர்த்து ஏற்கனவே வெஸ்ட் பெங்கால், கேரளா, பஞ்சாப் அப்படிங்கிறவங்க வழக்கு தொடுத்திருந்தாங்க. இப்போ அந்த வழக்குக்கு சாதகமாக, உறுதுணையாக திமுக அரசு போராடி உச்ச நீதிமன்றத்தில் பெற்றுட்டு இருக்கக்கூடிய தீர்ப்பு அப்படிங்கிறது மிக பெரும் உதவியாக இருக்கும். இப்படிதான் மும்மொழி கொள்கைக்கு எதிராகவும் திமுக போராடியது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சரான இருமொழி கொள்கைன்னு ஒன்று எடுத்துட்டு சட்ட பாதுகாப்பு உருவாக்கினார் இல்லையா? அதனாலதான் இன்று வரை அவர்கள் கை வைக்க முடியவில்லை. ஆனால் அதற்கும் சதித்திட்டம் தீட்டி ஒன்றிய பிஜேபி அரசு, அதாவது சனாதன கும்பல், RSS கும்பல் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். திமுக எப்பாடுபட்டாலும், ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் இந்த இருமொழி கொள்கையை பாதுகாக்கணும், அதன் மூலயமாக தான் தமிழர்களுடைய வளர்ச்சி இருக்குங்கிறத தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்து இருமொழி கொள்கையை பாதுகாத்துட்டு வருது. முன்மொழி கொள்கையை எந்த விதத்தில் வந்தாலும் எதிர்த்துக்கிட்டே வருது. இப்படிப்பட்ட திமுகவை தான் அடிமைகளும், அணில் குட்டிகளும், குடிசை கொளுத்திகளும், சங் பரிவார கும்பலும் அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கு. மக்கள் இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற பேர்ல மீண்டும் சனாதன நிலையை உருவாக்கணும், வர்ணாசிரம ஏற்றத்தாழ்வை உருவாக்கணும், பார்ப்பனர் அல்லாத மக்களை கல்வியிலிருந்து அப்புறப்படுத்தணும், மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிற பேர்ல புதிய கல்விக் கொள்கையில் எப்படியெல்லாம் சந்தல செந்து பாடுற ஒரு அயோக்கியத்தனமான வேலையை பிஜேபி செஞ்சிருக்கு அப்படிங்கறத அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அறிஞர்கள் அந்த புதிய கல்விக் கொள்கையில சில நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உடனே எல்லோருக்குமே இயக்கவாதிகள் எல்லாருக்குமே கோவம் வந்தது. அது எப்படிங்க? அதுல அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. புதிய கல்விக் கொள்கைங்கிறது சனாதன கொள்கை, அது வேண்டாம்னா வேண்டாம் தான். ஏன்னா அதை கொண்டு வந்தவர்கள் கொடுங்கோன்மை சிந்தனையுடைய பிஜேபிங்கிறதுனால கண்டிப்பா ஒரு நல்லது கூட இருக்க போறது கிடையாது அப்படிங்கறதா என்னை போன்றவர்களுடைய கருத்தாக இருந்தது. ஆனால் திமுக அரசு அப்படிங்கிறது என்றைக்குமே இந்த மாநிலத்தினுடைய நன்மைக்கு உதவுமானால் அதை ஆலோசனை செய்து, பரிசீலனை செய்து, விவாதத்திற்கு உட்படுத்தி, ஆலோசனைக்கு உட்படுத்தி எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் மாநிலத்திற்குன்னு ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்கணும். அந்த கல்விக் கொள்கைக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படுமானால், ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் புதிய கல்விக் கொள்கையில் இருக்குமானால் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. அப்படி ஸ்டேட்மெண்ட் விடும்போது பல பேர் கோச்சுக்கிட்டாங்க. ஆனால் பல அறிஞர்களோடு பேசும்பொழுது அவர்கள் சில விஷயங்கள் சொல்லும் பொழுதுதான் திமுக ஏன் அந்த ஸ்டாண்ட் எடுத்தது அப்படின்னு புரியுது.
ஆக சட்ட போராட்டத்தின் வழியாக புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து மாநிலத்திற்குன்னு ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்குது. இப்ப மாநிலத்திற்குன்னு ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்குது, இருமொழி கொள்கையை ஆல்ரெடி திமுக கொண்டு வந்துருச்சு. இது எல்லாமே இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களுக்கு சட்ட ரீதியாக முன்மாதிரியாக விளங்கக்கூடியது. அதனாலதான் சொல்றோம், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மற்ற மாநில முதலமைச்சர்களை தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கிறார். இப்ப நீட் எக்ஸாமை எதிர்த்து இது சமூக நீதிக்கு எதிரானது, அனைத்து சமூகங்களுக்கும் எதிரானது, ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு எதிரானதுன்னு அப்போதுல இருந்தே வாதங்களை முன்வைத்து காமன் என்ட்ரன்ஸ் சிஸ்டம் காங்கிரஸ் பீரியட்ல 2011 வரும்போதே கலைஞர் அவர்கள், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், சமூக நீதி காக்கும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எதிர்த்தாரு. தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வு இல்லைங்கிற ஒரு நிலையை கொண்டு வந்தார். வேறு வழியே இல்லாம எப்போதுமே அதிமுக திமுக அமைத்து கொடுத்த பாதையில் தான் ஆட்சி அமைக்கணும். ஊழல் பண்றாங்க, இப்ப மாநிலத்திற்கு எதிராக எல்லா நடவடிக்கையிலும் ஈடுபடுறாங்கிறது ஒண்ணு. ஜெயலலிதாவை நினைத்தாலும் இரும்பு பெண்மணி, அதாவது ஜெயில போய் இரும்பு கம்பி என்னாங்க இல்லையா, அந்த இரும்பு பெண்மணி அவர்களே நினைத்தாலும் திமுக அமைத்து கொடுத்த பாதையில் இருந்து விலகினார்கள் என்றால் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாதுங்கிற நிலையை உருவாக்கியவர் பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இப்பொழுது திராவிட நாயகராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள். அப்போ நீட் எக்ஸாம் அப்படிங்கறது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அப்பயே ஆப்ஷன் வாங்கிட்டாரு. வேண்டிய விரும்புகின்ற மாநிலங்கள் மட்டும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை. ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அதுக்கு ஒரு சட்ட போராட்டம் நடத்தி நீட் தேர்வை உள்ளே வரவிடாமல் செய்தார்கள். அதன் பிறகு அதிமுகவினுடைய எடப்பாடி தலைமையிலான ஆட்சியின் போது நீட் தேர்வு உள்ளே வந்தது. அப்ப நீட் தேர்வு நடப்பதற்கு காரணம், நீட் தேர்வின் பெயரால் இங்கு குழந்தைகள் தங்களுடைய உயிரை பலி கொடுப்பதற்கு காரணம், தியாகம் செய்வதற்கு காரணம். அது தியாகம்னு சொல்ல முடியாது, அது ஒரு வித கொலை இல்லையா? அரசு செய்த கொலை, அரசு சட்ட ரீதியாக செய்த கொலை, ஒன்றிய பிஜேபி அரசு சொல்ற. அப்போ நீட் தேர்வில் பெயரால் நடக்கக்கூடிய மோசடிகளுக்கும் வன்முறைகளுக்கும் உயிர் பலிகளுக்கும் காரணம் அதிமுக. என்ன கோவம் வருதா? திமுக ஆட்சி காலத்தில் திமுகவினுடைய இசைவு இல்லாமலேயே இந்திரா காந்தி அவர்கள் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்ததற்கு காரணம் திமுக அப்படின்னு சொன்னா, மாநிலத்திற்கு அந்த அதிகாரமே இல்லை. அதற்கு காரணம் திமுகன்னு சொல்லும்போது அப்ப நாங்க எடுத்து வச்சோம்ல, அப்ப அதெல்லாம் மட்டும் உங்களால ஏத்துக்க முடியல. நீட் தேர்வு தமிழ்நாட்டில் வருவதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசுதான். சரிங்களா? இப்போ நீட் தேர்வுக்கு எதிராக திமுக அரசு மசோதாக்களை எல்லாம் உருவாக்கி மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக இருப்பது போல இப்போ வெஸ்ட் பெங்கால், கர்நாடகா கூட நீட் தேர்வுக்கு எதிராக மசோதாவை உருவாக்கி இருக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்திலே நீட்டுக்கு எதிராக மசோதா உருவாக்கப்பட்டதுங்க அப்படின்னு நீங்க வரலாம். அப்படி மசோதா உருவாக்கி அனுப்பும் பொழுது அதை ஆளுநர் அவர்கள் வித் ஹோல்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒன்றிய அரசு சொல்லிடுச்சு, ரெண்டும் ஒண்ணுதானே அப்படிங்கறத மக்களிடமிருந்து மறைத்தவர்கள் அதிமுக காரர்கள். இப்ப திமுக அரசு வந்ததற்கு பிறகு உருவாக்கி அனுப்பப்பட்ட மசோதாவை ஒன்றிய பிஜேபி அரசு நிராகரிச்சு, இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சாரு. ஜனாதிபதி அப்படிங்கிற ஒன்றிய அரசினுடைய பரிந்துரையின் பேர்ல நீட் மசோதாவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஆளுநருடைய அதிகார வரம்பு அப்படிங்கிற நிர்ணயிக்கக்கூடிய, அதாவது ஆளுநர்களுக்கு அதிகாரம்ங்கிறதெல்லாம் கிடையாது, மாநில அரசு என்ன சொல்லுதோ அதை தான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சட்ட ரீதியான ஒரு தீர்ப்பை திமுக அரசு வாங்கியிருக்கு இல்லையா? இந்த அடிப்படையில் நீட் தேர்விலிருந்து விலக்கை பெறுவதற்கும் சட்ட ரீதியான வழிமுறைகளை திமுக அரசு உருவாக்கி இருக்கிறது. அப்போ நீட் தேர்வு வேண்டாம்னு டிசைட் பண்ணக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கும் இது ஒரு முன்னுதாரணமாக, வழிகாட்டியாக, உறுதுணையாக இருக்கும். இப்படி மற்ற மாநில முதல்வர்களுக்கு எல்லாம், பாசிசத்தை எதிர்க்கக்கூடிய முதல்வர்களுக்கு எல்லாம் முன்னுதாரணமாக இருந்து வழியை அமைத்துக் கொடுக்கக்கூடியவராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்காரு. இதே போன்று திமுக அரசு என்றுமே சட்ட ரீதியாக தன்னுடைய மாநிலத்திற்கு மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கும் தேவையான மாநில சுயாட்சியை பெறுவதற்கான சட்ட வழிமுறைகளை, தீர்வுகளை பெற்றுத்தரக்கூடியவராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் இருக்கார் இல்லையா? இதே வழியில் ஒன்றிய அரசு எதேச்சதிகாரமாக மாநில அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட சட்டம் இயற்றுறாங்களே. விவசாயம்ங்கிறது மாநில பட்டியலில் இருக்கு, ஆனாலும் வேளாண் விரோத சட்டத்தை உருவாக்கினாங்க இல்லையா? அது போன்ற பிஜேபி அரசினுடைய எதேச்சதிகார செயல்களை கட்டுப்படுத்துற மாதிரி ஒன்றிய அரசு நினைச்சா எதை பற்றி வேணாலும் சட்டம் இயற்றிட முடியும், மாநிலங்கள் எதிர்த்தால் கூட அதை திணிச்சிட முடியும் அப்படிங்கிற நிலைக்கும், மோசமான கொடுங்கோன்மைக்கும், கூட்டாட்சிக்கு எதிரான செயல்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக ஒரு தடையை ஏற்படுத்துவார். ஏன்னா திமுகவினுடைய செயல்பாடுகள் எல்லாமே சட்ட ரீதியாக இருக்கிறது. அவங்களுடைய இலக்கு அப்படிங்கறதே அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வரணும், மாநில சுயாட்சியை மீட்டெடுப்பது போன்று அப்படின்னு தானே இருக்கு.
இதை வேற எந்த கட்சிகள் இங்க சொல்லிட்டு இருக்கு? இதற்காக எந்த கட்சிகள் போராடி இருக்குது? ஓப்பனா வந்து எந்த கட்சிகள் இதை சொல்லி தேர்தல்ல நின்று இருக்கு? இதை சொல்லி ஒன்றிய அரசை எதிர்த்து தேர்தல்ல நின்று இருக்கு? ஆட்சியே போனாலும் பதவியே போனாலும் எந்த சூழ்நிலை போனாலும் உயிரை கொடுத்தாவது இந்த திருத்தங்களை மாற்றங்களை நாங்கள் கொண்டு வருவோம் எந்த கட்சி சொல்லியிருக்கு? எந்த கட்சி அதன் வழி அது இலக்கை நோக்கி போராடி இருக்கிறது, செயல் திட்டங்களை வகுத்து இருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்படி திமுக அரசு முன்மாதிரியாக செயல்பட்டு மாநில சுயாட்சிக்கு தேவையான நிலைகளை உருவாக்கும் அப்படிங்கறதுனாலதான் டீலிமிட்டேஷன், மக்களவை தொகுதி மறுவரையறை என்கின்ற பெயரால் மாநிலங்களுக்கான இடங்களை குறைத்து அதிகாரங்களை குறைக்கணும்னு பிஜேபி அரசு இப்ப பிளான் பண்ணியிருக்கு. ஏற்கனவே இந்திரா காந்தி வந்து அதை ஃப்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. தென் மாநிலங்கள் வந்து புறக்கணிக்கப்படுது, அதனால மக்களவை தொகுதி மறுவரை அப்படிங்கறத நிறுத்தி வச்சிருந்தாங்க. வாஜ்பாயும் நிறுத்தி வச்சிருந்தார். இப்போ பிஜேபி அரசு, பாசிச அரசு அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மக்களவையில வந்து இடங்களை குறைக்கணும் அப்படிங்கிற சதி திட்டம் தீட்டிட்டு இருக்கு. அதை முன்கூட்டியே உணர்ந்து எப்படி வந்து அலுவல் மொழி சட்டம் 1965ல வந்து திருத்தங்கள் கொண்டு வரப்படும், அதன் மூலியமாக தமிழ்நாட்டினுடைய இருமொழி கொள்கைக்கு ஆபத்து வரும்னு முன்னாடியே உணர்ந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டாரோ அதே போன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் வருகின்ற ஆபத்தை உணர்ந்து இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கறத ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது. ப்ரொபோர்ஷனேட்டா நீங்க பண்ணால் கூட அது தென் மாநிலங்களுக்கு எதிராக தான் போய் முடியும், அதனால டீலிமிட்டேஷன் அப்படிங்கறத ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரி, இந்த மாதிரி ஒன்றிய பிஜேபி அரசினுடைய எதேச்ச அதிகாரத்தை ஒவ்வொரு வாட்டியும் தடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா? இதற்கான நிரந்தர தீர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வருவது மட்டும்தான். ஒன்றிய அரசு யார் ஆட்சியில் இருந்தாலும் மாநில அரசினுடைய உரிமைகளில் தலையிடக்கூடாதுங்கிற ஒரு ஜனநாயகமான நிலை என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் இந்த போராட்டங்கள் நிறைவடையும். இந்த டீலிமிட்டேஷன் ஆகட்டும், இப்ப வக்பு மசோதான்னு ஒண்ணு கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய தனி உரிமைகளுக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் ஆகட்டும், இது எல்லாவற்றையுமே எதிர்த்து சட்ட ரீதியாக திமுகவினுடைய தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கையை மேற்கொண்டு வராரு. இந்த திமுக அரசின் மீதுதான் வந்து அவதூறுகளை அள்ளி தெளிக்கின்ற இந்த அணில் குட்டிகள் இருக்காங்க. அணில் குட்டியினுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் வர ஒண்ணு வந்துச்சு, அதாவது விஜயனுடைய ஸ்டேட்மெண்ட் தான் சொல்றேன். மக்களவையில் பிரதிநிதித்துவம் குறையுது அப்படிங்கறது வந்து ஒரு மக்கள் பிரச்சனையே கிடையாதுன்னு பாருங்க. ஐயோ, உன் அறிவுல தீய வச்சு கொடுத்த அப்படிதான் சொல்லணும், ஏன்னா வேற வழி இல்லை இல்லையா? மக்களவை தொகுதி எண்ணிக்கை குறைவது அப்படிங்கிறது, அதிகாரம் குறைவது அப்படிங்கிறது கூட ஒருத்தருக்கு புரியாம ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் அப்படிங்கிறது இந்த நாட்டிற்கு ஏற்பட்ட மிக பெரும் சோகம் இல்லையா? இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்களே, இவங்கெல்லாம் ஆட்சியில வந்த நிலை என்ன ஆகும்? ஒரு சிந்தனையே இல்லை பாருங்களேன். இந்தியாவினுடைய வரலாறு என்ன, இந்தியாங்கிற நாடு எப்படி உருவாக்கப்பட்டது, இதுல இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய தற்போதைய நிலை என்ன, எங்க போகணும், எதெல்லாம் மாநிலங்களுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையா இருக்கு. இப்போ மொத்த வரியையும் மாநிலங்களுக்குன்னு சில வரி இருக்கு இல்லையா, அதை ஏற்றம்னா பெரிய பிரச்சனையாயிடுது. அப்ப வருமானத்திற்கு எங்க போகுது? நம்மளுடைய டைரக்டர்ஸ், இன்டைரக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன்றிய அரசு வாங்கிக்குது இல்லையா? இந்த வரி விதிக்கும் உரிமை இல்லாததுனால, வரி வசூல் செய்யும் உரிமை இல்லாததுனால மாநிலங்களுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு தடைப்படுது? இதெல்லாமே மாநில சுயாட்சியில வரும். அப்போ மற்ற முதல்வர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை மட்டும் ரிமைண்ட் பண்றேன், அதன் மூலியமாக உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன். கம்யூனிஸ்ட் தோழர் சிந்தன் என்னைக்குமே ஒண்ணு சொன்னதை நான் மறக்கவே மாட்டேன். அநீதிகள் சட்டமாகும் பொழுது கலவரம் செய்வது கடமையாகும் அப்படின்னு சொன்னாரு. அது எந்த அளவுக்கு பொருந்தது பாத்தீங்களா?